பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் நம்முடைய பேசலாம். சார் வணக்கம். சசிகலா பன்னீர்செல்வம் ரெண்டு பேருமே ஒன்றிணைவோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் கேபி முனுசாமி உங்களுக்கும் கட்சிக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கட் ஆஃப் பண்ண பார்க்குறாங்க. இந்த போக்கு அப்படின்றது எப்படி இருக்கும்? அதிமுக ஒன்றிணைய வேண்டிய தருணத்தில் இப்போ இருக்கா? அதிமுக ஒன்றிணைய வேண்டியது இப்போது மிக முக்கியமான சூழலில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சி எடுக்க வேண்டிய அவசியமான முக்கியமான முடிவாகும். அதிமுக இந்த தேர்தலில் 1972 அந்த கட்சி உருவான பிறகு இதுவரை காணாத மிக மோசமான படுதோல்வியை வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. சரிவு என்று கூட சொல்ல முடியாது. அதல பாதாளத்தில் கட்சி போய் விழுந்திருக்கிறது. விழுந்த பிறகும் பலத்த சேதத்திற்கு உடம்பு ஆளானதற்கு பிறகும் நான் கவனிக்க மாட்டேன், ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன் என்று சொன்னால் போகிற கேஸ் என்று முடிவு செய்து விடுவார்கள். ஆகவே அதிமுக ஒன்றுபட வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகி இருக்கிறது. அதிமுகவின் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 12 தொகுதிகளில் 3வது இடத்திலும், நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியில் 4வது இடத்திலும் போனதோடு மட்டுமல்ல 6-7 தொகுதிகளில் டெபாசிட்டை பறிகொடுத்து வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. இது இந்த கட்சியின் வரலாற்றில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான கேவலமான நிலைமை. இதற்கு பிறகும் அந்த கட்சி மறுபரிசீலனை செய்ய முற்படவில்லை என்றால் இதைவிட மோசமான வீழ்ச்சியை அந்த கட்சி சந்திக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரமேஷ்.